ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் பிரியங்கா சோப்ரா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவங்க ஒரு பெர்ஃபெக்ட் சீட்டர். பிரியங்கா, நான் உங்களுக்கு ஒரு பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். நியூயார்க்கோட சம்மர் ஸ்கூல் ஞாபகம் இருக்கா? சம்மர் ஸ்கூல் ஞாபகம். அங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்க சீட்டிங் பண்ணீங்க. சார், நான் சீட்டிங்ல பெரிய கில்லாடி சார். பாருங்க, அது என்னோட வேலை, ப்ரொஃபஷன். ஆக்டிங் பண்றேன்னா நான் பொய் தானே சொல்றேன். நான் கேரக்டரா மாறிட்டு இருக்கேன். அவங்க குடுக்குற டயலாக்ஸ பேசுறேன், கனவுகளை விக்கிறேன். அதானே வேலை. ஆக்டிங் பண்ணும்போது தான் இந்த வேலையை ஆரம்பிச்சீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடியே சீட்டிங் பண்ணுவீங்களா? ரொம்ப முன்னாடி. நான் ரொம்ப பெரிய லையர். அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழகி போன ஒண்ணுதான். ஆக்சுவலி நான் ஸ்கூல்ல கொஞ்சம் நாட்டி தான். கொஞ்சம் நாட்டி தான். ஆனா ரொம்ப நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு சன்ஷைன் பேர் வச்சாங்க. நான் படிக்கிறதால இல்ல, ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பேன். எப்பவுமே பிரைட்டா இருப்பேன். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் சன்ஷைன்னு கூப்பிடுவாங்க. ஆனா படிப்பு கூட நல்லதா படிப்பேன். உண்மைதான். அப்புறம் இதுவும் உண்மைதானே, நீங்க ஆக்ட்ரஸ் ஆக விரும்பல? சார், ஆக்டிங் என்னோட வாழ்க்கையில மிஸ் வேர்ல்டுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் வந்தது. அதுக்கு முன்னாடி இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா 17 வயசுல நான் மிஸ் வேர்ல்ட் ஆனேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் அட் 17ல நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. நான் உங்க பேரண்ட்ஸோட ஒரு இன்டர்வியூ படிச்சேன். அதுல அவங்க சொன்னாங்க நீங்க வீட்டு பெருக்கிற வேலைக்காரி ஆகணும்னு. அது 3 வயசுல. எனக்கு பெருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் தொடப்ப எடுத்துட்டு வீடு பூரா பெருக்குவேன். அப்புறம் எங்க தாத்தா கொம்பு எடுத்துட்டு விரட்டிட்டே வருவாரு. இன்னொரு வாட்டி தொடப்ப எடுத்தனா நல்லா அடி வாங்குவேன்னு சொல்லுவாரு. நீ படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாரு. அப்புறம் நான் பெருக்கிறதே இல்ல. இப்ப வந்து பாருங்க என் வீடு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே மத்தவங்கள இமிட்டேட் பண்ற பழக்கங்கிறது இருந்துச்சா? ஆமா, சின்ன வயசுல இருந்துச்சு. நான் அப்படி யோசிச்சதே இல்ல நான் ஆக்டர் ஆவேன்னு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்டிங் ஒரு ப்ரொஃபஷனலா மாறிடுச்சு. ஆனா நான் யங்கா இருக்கும்போது, 10 வயசு இருக்கும்போது, ஒரு 10-15 வயசு இருக்கும். நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல நான் பரேலியில இருக்கேன். ஐ டோன்ட் திங்க் அங்க இருந்து ஒருத்தரால ஆக்டர் ஆக முடியும்னு. என்னோட ப்ரொஃபஷனலே ஆக்டிங்கா ஆகும்னு. சோ நான் எப்பவும் இமிட்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்பவும் பண்ணுவேன். ஆமா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு ஸ்டேஜ் ஷோல ஷாருக் கானை இமிட்டேட் பண்ணீங்க. ஆமா. நான் சொன்னல, நான் எப்பயுமே சுட்டின்னு. சாரி. அப்ப ஒரு ஸ்டேஜ் கீழ இருந்து கேட்டாரா, என்ன பாரு என்ன வச்சு தமாஷ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா அதெல்லாம் தேங்க் காட் அவரு சிரிச்சிட்டாரு. அவரு சீரியஸா எடுத்துக்கல. ஆனா நான் விளையாடல. சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷ்ல ஒரு ப்ரோவர்ப் இருக்கு, இமிடேஷன் இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிளாட்டரி. அப்புறம் சல்மானோட தபங் ரோல் பண்ணி காட்டினீங்க. அதையும் மக்கள் ரொம்பவே ரசிச்சாங்க. ஐ திங்க் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் வெரி கிரேட்ஃபுல். ஆக்சுவலி ஒரே விஷயத்த பண்ணி பண்ணி எங்களுக்கு அழுத்து போயிடும். நாங்க எல்லா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் வருவோம், ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம். அதனால எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாசமா பண்ணணும்னு ஆசை. அதனால அப்படி பண்ணேன். சோ ஐ எம் கிளாட். நான் வெவ்வேறு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், அதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. சோ ஐ எம் ஹாப்பி. ஆனா சல்மான் இத தப்பா எடுத்துக்கலையா? ஐ ஹோப் நாட். ஐ டோன்ட் திங்க் சோ. அத சொன்னல, இமிடேஷன் இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிளாட்டரி. ரொம்ப நாளாவே ஒரு ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன். ப்ராப்ளமா? எனக்கு என்னன்னே இது வரைக்கும் தெரியல. இருந்தா சொல்லுங்க. அப்ப பழைய ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு ப்ராப்ளம் இருக்குனே தெரியாது, நீங்க தான் சொல்றீங்க. நான் இத நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். நீங்க நியூஸ் பேப்பர்ல நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க சார். அதனால என் லைஃபே காலி ஆயிடும். அப்புறம் அதுல இதுவும் போட்டிருந்தது, கட்ரினா அவங்க கூட வேலை செய்ய மறுத்துட்டாங்கன்னு. அத நீங்க கட்ரினா கிட்ட தானே கேட்டாகணும். இதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்புறம் நான் குற்றவாளின்னு சொல்லுவீங்க. நான் என்ன மறுத்தேன்னு என்கிட்ட கேளுங்க. சரி, ஆனா இது உண்மைதானே? அவங்க கூட ஒரு படம் பண்ணலன்னு மறுத்தது. அவங்க படத்தை தான் வேணாம் சொன்னாங்க. என்னால மறுத்தாங்களா இல்லையான்னு நீங்க அவங்க கிட்ட தானே கேட்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னால ஒரு ஆர்டிஸ்ட் எப்பவுமே, ஆனா கட்ரினா ரொம்ப பெரிய ஸ்டார் ஆர்டிஸ்ட், அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. நீங்க இதுக்கு டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்றீங்க. சார், நிஜமாவே எனக்கு அப்படி தோணல. அவங்க அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்துட்டு ஏன் அப்படி பண்ண போறாங்க? ஐ டோன்ட் திங்க் சோ. சரி, அவங்க பண்ணலனா கரீனா ஏன் பண்ணாங்க? இப்போ இதுவா நீங்க அவங்க கிட்ட தானே கேட்டாகணும். நீங்க எல்லாமே என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிறது நானா இல்ல அவங்களா? இல்ல, நான் உங்ககிட்ட கேக்குறேன். யார் பேர்லாம் கேள ஆரம்பிக்குதோ, கட்ரினா, கங்கனா, கரீனா, எல்லாருக்கூடயும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். கங்கனாக்கு என் கூட ப்ராப்ளமா? இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? கங்கனாக்கு என் கூட எப்ப ப்ராப்ளம்? இதுல இருந்தே தெரியுது மத்த 2 பேர் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு. இல்ல,
நீங்க கிளாப்ஸ் தட்டி முடிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன். இந்த கேள்வியை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தெரியுது, நீங்க மீடியாவை நம்புறீங்கன்னு. அவங்க தான் இதெல்லாம் எழுதுனாங்க, அப்பதான் தெரியும் அவங்களுக்கு என் கூட ப்ராப்ளம் இருக்குன்னு. ஆனா அவங்க என்ன சந்திக்கும் போது அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. பாருங்க, நம்ம மீடியா வச்சு ஒரு கதை பேசணும்னு சொன்னா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்க, கரீனா அந்த இடத்துக்கு வந்தாங்க, நீங்க அவங்கள 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சீங்க. அப்புறம் இந்த விஷயத்த கண்டிப்பா எழுதிருக்க மாட்டாங்க. மீடியாவுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நானும் கரீனாவும் சேர்ந்து 1/2 மணி நேரமா பேசிட்டு இருந்தோம். அவங்களோட ஷோ டைமிங் கொஞ்சம் ஏர்லியா கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் தான் போய் கரீனா கிட்ட சொன்னேன், இல்ல பேப் நீ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடு, என் ப்ரொடக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்தாங்க. இந்த விஷயத்த யாரும் எழுத மாட்டாங்க, எங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சுன்னு மட்டும் தான் எழுதுவாங்க. சரி, இன்னைக்கு சொல்லிடுங்க, அந்த 1/2 மணி நேரம் இப்படி என்னதான் பேசுனீங்க? சினிமா சம்பந்தமா நிறைய விஷயம் பேசணும். அவங்க எந்த படத்தோட செட்ல வேலை செஞ்சாங்களோ நான் அங்க போனேன். அவங்களோட ஹாலிடேக்கு எங்க போனாங்க, நான் எங்க போறேன், எந்த படத்துல வேலை செய்யறேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுல ஷாஹிதோட பேர் இங்கே வர்றியா? ஒருவேளை வந்திருந்தாலும் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்லணும்?